பிறந்த தமிழர் என்கிற பெருமை மிக்க நாட்டுக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையின் பிறவி கடமை. உலகத்திலேயே உயர்ந்த மனிதன் எவன்? கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன். கீழே விழுந்து கிடக்கிறவன் எவனோ அல்ல, என்னவன், என் ரத்தவன், ஆதி தமிழ் மகன் கீழே இருக்கிறான். அவனை தூக்கி நிமிர்த்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவி கடமை, வரலாற்று பெரும் பணி என்பதை என்னரும் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதிய ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடப்படுகிற மல்லிகை பந்தலை போல, சாக்கடை குழியின் மேலே போடப்படுகிற சந்தன பந்தலை போல ஒன்றாகும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்த சாதிய ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் பேசுவது எப்படிப்பட்ட இழிநிலை கேவலம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமூகம் சரியாக முன்னேற வேண்டும் என்றால் எல்லோரும் சமமாக வளர்ந்து முன்னேற வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் சமூக முன்னேற்றம். தாழ்ந்தவன் தாழ்ந்தே போவான், உயர்ந்தவன் உயர்ந்தே போவான் என்றால் அது வல்ல வளர்ச்சி, அது வல்ல நாட்டின் முன்னேற்றம், சமூக முன்னேற்றம், தேசத்தின் முன்னேற்றம். இங்கே இருக்கிற பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார வளர்ச்சி என்பது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் செய்வார்கள். ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. பொருளாதார மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி என்பது சிற்றூர்களின் கிராம பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தாது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவகியத்தில் வளர்த்து வார்த்து எடுக்க முடியாது. அப்படி ஒரு இனக்குடிகளில் வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற குறிப்பாக ஆதி தமிழ் குடிகளை உயர்த்தாது, மேம்படுத்தாது தமிழ் சமூக முன்னேற்றம், மேம்பாடு, விடுதலை என்பது வெறும் வெற்று வார்த்தையாக முடியும். என் உடன் பிறந்தார்களே, இதை உங்கள் உள்ளச்சுவற்றிலே எழுதி வைக்க வேண்டும். அப்போது என்ன வேண்டியது இருக்கிறது? ஒரு எழுச்சி, ஒரு தேசிய இன எழுச்சி. எது இழி சொல்? எங்க அண்ணன் மூர்த்தி சொன்னார் பாருங்க, எதை வைத்து உன்னை இழிவுபடுத்த, அவமானப்படுத்த, தாழ்த்தி வீழ்த்த நினைக்கிறானோ அதையே இடிச்சா மாட்டணும். பண்ணியா? ஆமா பண்ண பெண்ண. ஆமையா பண்ண. இப்ப என்ன பண்ணலாங்கிற? அவ்வளவுதானே. இதுக்கு யாரு முன்னோடி? நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகளை தகர்த்து ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. யாரு? அவர் கற்பித்ததுதான். அப்ப அதுக்கு என்னடா வழி? அதை அவரே சொல்றாரு. இந்த கூட்டத்திலே எவன் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று எழு, திமிரி எழு. எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுத்து சொல்லாக நீ மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. நான் சொல்லல, நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். எதற்கு வருது? இந்த பஞ்சமர் நிலம் என்பது எப்படி? வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் நம் தமிழர் நிலத்தை ஆள வரும்போது, ஆண்டு கொண்டிருக்கும் போது, அன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை பார்க்குறான். எப்படி பார்க்குறான் பாருங்க. சமூகம் சமநிலையில் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி தங்கிகள். எப்படி வருது பாருங்க. அப்போ நில உடைமையாளர்கள், நிலச்சுவார்ந்தார்கள், மிராசுதாரர்கள் இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட கூலிகளாக, படிகளாக, படியாட்களாக ஆதி தமிழ் குடிகள், நம்முடைய தமிழ் குடிகள், ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடாது. நம்முடைய தாத்தா நல்லா கொஞ்சிக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஆதி திராவிடர் என்பது வரலாற்று பிழை, வரலாற்று பிழை. அரிஜன் என்பது காந்தியின் புரட்டு, காந்தியின் புரட்டு.